தலைவனா இருக்கட்டும், நான் திருமாவளவன் மேல வந்து தனி எனக்கு வந்து விரோதம் எல்லாம் கிடையாது. ஒரு எம்பி தயவு செய்து புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க வந்து உங்களுக்கு எல்லோரும் வேணும், உங்க கட்சி மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடல, புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் அரசியல் இல்லாதவன் ஓட்டு போடும் போது அவன் என்ன ஜாதியோ உங்களுக்கு தேவையில்லை, நான் ஏத்துக்கிறேன். அவன் என்ன ஜாதி எது ஈவேராவை வந்து கன்னடன் சொல் என்றால்னா, அப்போ நாளைக்கு வந்து இவங்க வந்து அம்பேத்கரை கூட வந்து பார்ப்போம்னா மராத்தின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நான் கேட்கறேன், அப்போ அம்பேத்கர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இன்னைக்கு சாதி சாதி சாதின்னு வந்து திருமாவளவன் வந்து சொல்லிக்கிறாரு. உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைச்சிச்சா? இன்னைக்கு உங்க கண்ட்ரோல்ல இல்லையே. உங்க முன்னாடியே ஒரு கட்சியில அடிச்சுக்கிறாங்களே, வீதியில வந்து எப்படி பேசுறாங்க. இன்னைக்கு தயவு செய்து தவறு பண்றவனுக்கு முட்டு கொடுக்காதீங்க, அவனுக்கு அறிவுரை பண்ணுங்க. தம்பி இப்படிதான்டா இருக்கணும், இதுதான்டா கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு ஊக்குவிக்கிறேன்னா அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க. இன்னைக்கு எதனால நான் வந்து சொல்றேன்னா, அது உதாரணத்தை நான் இங்க வந்து சொல்ல வரேன். செல்வ பெருந்தகை வந்தது வீடியோவை பார்த்தாங்க. இதுல பின்னாடி தயவு செய்து RSS இருக்கிறாங்க, அண்ணாமலை இருக்கிறாங்க, நயனா இருக்கிறான்னு மட்டும் வந்து தயவு செய்து சொல்லாதீங்க. அப்போ வந்து அவர் கேட்கறாரு, யோ நான் இந்த ஏரியா என்ன பண்றாரு, PWD ஆபீசர்ஸை கூப்பிட்டு நான் இந்த தொகுதியுடைய MLA என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லல, இது தவறான கருத்து. தேவைகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப தெரியுதுங்களா? தேவைகள்லாம் வந்து அப்போ உனக்கு இது வந்து என்ன ஆகும்னா, உனக்கு நான் வந்து இது கொடுத்துட்றேன், உன் தொகுதி ஒரு MLA கொடுத்துறேன், அதை வச்சு சம்பாதிச்சுக்கோ. ஆட்சியில பங்கு தரமாட்டேன், அதிகாரத்துல பண்ண தரமாட்டேன், உனக்கு எவ்வளவுனா தரேன்னு சொன்னா, அப்போ வந்து நான் இப்ப கேட்கிறேன், அப்ப அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னா மக்கள், நான் கேட்கிறேன், இப்போ ஆய்வு எல்லாமே போனாரா? மக்கள் இருக்கிறதுக்கா போனாரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா? எனக்கு அவர் மேல எந்த கிரச்சும் கிடையாது. ஆனா அவர் வந்து எங்க மவுண்ட் ரோட்லயா மெயின் ரோட்ல வந்து போறது 5032 கோடி வந்து செலவு பண்ணியும் உன்னால தண்ணி வரது வந்து தடுக்க முடியாது. இது யாராலையும் முடியாதுன்னு தெரியல. நான் கேட்கிறேன், அப்ப என்ன நீங்க வந்து சொன்னீங்க 99% முடிச்சுட்டேன்னு சொல்லி. நான் கேட்கிறேன், இந்த டாஸ்மார்க்ல வந்து அரசு அதாவது என்னன்னா அதிகாரப்பூர்வமா வித்ததுக்கு வந்து 790 கோடி, மீதியை வந்து பிளாக்ல எல்லாம் 10,000 கோடி போயிருக்கும். நான் அந்த பணத்தை கேட்கிறேன், அந்த பணத்தை வந்து இதனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு லாபம் வந்து காட்டணும். வழக்கறிஞரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக திருமாவளவன் இப்போ ஒரு புதிய விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு தலித்துக்கு ஆதரவா பேசல, திமுக ஆதரவா பேசுறேன் அப்படின்ற விமர்சனம் என் மீது வரும்போது நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா நீங்க வேடிக்கை பார்த்ததால தான் இவ்வளவு பிரச்சனையே சார். ஒரு தலைவனா இருக்கட்டும், நான் திருமாவளவன் மேல வந்து தனி எனக்கு வந்து விரோதம் எல்லாம் கிடையாது. ஒரு எம்பி தயவு செய்து புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க வந்து உங்களுக்கு எல்லோரும் வேணும், உங்க கட்சி மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடல, புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் அரசியல் இல்லாதவன் ஓட்டு போடும் போது அவன் என்ன ஜாதியோ உங்களுக்கு தேவையில்லை, நான் ஏத்துக்கிறேன். அவன் என்ன ஜாதி எது தெரியாது. நீங்க சொல்றீங்க அந்த ராஜீவ் காந்தி எனக்கு வந்து அவர் அட்வொகேட் சார், நீங்க என்ன பண்ணிருக்கணும், சட்டுன்னு அந்த காரை விட்டு இறங்கி அவங்கள தடுத்துட்டீங்கன்னா இந்நேரம் திருமாவளவன் வந்து மேல போயிட்டு இருப்பாரு, இந்த அளவு வந்திருப்பாரு. எனக்காக என் தலைவன் எதனால நான் இந்த இடத்துல வந்து போன வீடியோல பதிவு பண்ணனா, இப்ப என்னுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்தானா என்னன்னா எங்களெல்லாம் பேச விட மாட்டார். முதல் விஷயம், எந்த எதிர்ப்பு இருந்தாலும் என்னதான் நான் கேட்கணும், நான் தான் பதில் சொல்லுவேன். அடிக்கிறாங்க என்னை தாண்டி போய் அடிக்குவாரு. அது என் தலைவனுக்கு உண்டான அழகு. அப்போ நீங்க வந்து மாற தட்டி இத்தனை வருஷமா நீங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுல்ல. முதல் விஷயம் அங்க வந்து நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அந்த இடத்துல வந்து முதல்ல இடிக்கலன்னு நீங்க, அப்புறம் அடிக்கலன்னு சொல்றீங்க, அப்புறம் ஸ்டேஜ்ல போயிட்டு என்ன பண்ணீங்க, 4 தட்டு தட்டணும்னு சொன்னீங்க, சரியாவும் அடிக்கலன்னு சொல்லும் போது அப்போ ஒரு தலைவருடைய பேச்சு வந்து எந்த மாதிரியான ஒரு பேச்சு ஒண்ணு. ரெண்டாவது, திருமாவளவன் வந்து இன்னைக்கு வந்து என்ன ஒண்ணா, இன்னைக்கு அவங்க சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் அந்த தொண்டர்களை பார்த்தே கேட்கிறேன். இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல நேத்து பேசின அந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு, ஈவேராவை வந்து கன்னடன் என்றால்னா, அப்போ நாளைக்கு வந்து இவங்க வந்து அம்பேத்கரை கூட வந்து பார்ப்போம்னா மராத்தின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நான் கேட்கிறேன், அப்போ அம்பேத்கர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இன்னைக்கு அம்பேத்கர் வச்சியும் இன்னைக்கு வந்து நீங்க ஈவேரா வச்சுதான் வந்து திருமாவளவன் அரசியல் பண்றாரு. இல்லைன்னா அவர் என்ன பண்றாருன்னா புராணத்தை எடுத்துப்பாரு, சனாதன தர்மம் சொல்லி. அப்போ மக்களுக்கு உண்டான உங்க சமுதாயத்துக்கு தேவையான வார்த்தைகள் வந்து அந்த இடத்துல பண்ணல. நான் திருமாவளவன் திருப்பி திருப்பி வந்து சொல்ற ஒரே விஷயம் அததான். இன்னைக்கு நீங்க வந்து அந்த இடம் வந்து நீங்க பண்ணல. நீங்க பண்ற வந்து என்ன ஒண்ணா, இப்ப நான் வந்து உங்கள்ட்ட ஒரே விஷயத்த சொல்றேன். இந்த இடத்துல திருமாவளவன் வந்து சொன்னது, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, வந்து நீதிபதியை வந்து இது பண்ணதால நாங்க குரல் கொடுத்தோம்னு சொல்லும் போது, ஐயா ஒரே விஷயத்த சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை வந்து தாக்குனதுல வந்து பிரதமர் மோடியில இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க. நீங்க வந்து அதை வச்சு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு வந்தீங்க. தயவு செய்து திருமாவளவன் நான் சொல்றேன், யாருமே வந்து எதிர்த்து குரல் கொடுக்கல, யாருமே எதிர்த்து குரல் கொடுக்கலன்னா வந்து எங்களுடைய அதுதான் சொல்ல வரேன், எல்லாருமே குரல் கொடுத்துட்டு நீங்க அந்த இடத்துல நிலைநாட்டணும். இன்னைக்கும் வந்து ஒரே ஒரு விஷயத்த பண்ணா அவன் வந்து திமுக கிட்ட அடிமைப்பட்டு தான் கிடக்கிறாரு. நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சாதி சாதி சாதின்னு வந்து திருமாவளவன் வந்து சொல்லிக்கிறாரு. உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைச்சிச்சா? இன்னைக்கு உங்க கண்ட்ரோல்ல இல்லையே. உங்க முன்னாடியே ஒரு கட்சியில அடிச்சுக்கிறாங்களே, வீதியில வந்து எப்படி பேசுறாங்க. இன்னைக்கு தயவு செய்து தவறு பண்றவனுக்கு முட்டு கொடுக்காதீங்க,
அவனுக்கு அறிவுரை பண்ணுங்க, தம்பி இப்படிதான்டா இருக்கணும், இதுதான்டா கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு ஊக்குவிக்கிறீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க. இன்னைக்கு எதனால நான் வந்து சொல்றேன்னா அது உதாரணத்தை நான் இங்க வந்து சொல்ல வரேன். இப்ப சமீபத்துல வந்து பார்க்க போனா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல செம்பரம்பாக்கம் உதிரி நீர் வந்து திறந்து விட்டாங்கல்ல, செல்வ பெருந்தகை வந்தது வீடியோவை பார்த்தாங்க. இதுல பின்னாடி தயவு செய்து ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க, அண்ணாமலை இருக்கிறாங்க, நயனா இருக்கிறான்னு மட்டும் வந்து தயவு செய்து சொல்லாதீங்க. அப்ப வந்து அவர் கேட்கறது, யோ நான் இந்த ஏரியா என்ன பண்றாரு, பிடபிள்யூடியோடைய ஆபீசர்ஸை கூப்பிட்டு நான் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லல, நான் வந்து ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் என்று சொல்லல, நான் கேட்கிறேன் செல்வ பெருந்தகை கிட்ட, ஏன் அதிகாரி மேல போய் நீ வந்து எரிஞ்சு விடணும்னா அந்த அதிகாரி யார் பேச்சு கேட்பான், அந்த அமைச்சர் பேச்சை கேட்பான். உனக்கு தைரியம் திராணி இருந்தா நீ பிடபிள்யூடி மினிஸ்டர் எல்லாம் கேட்டிருக்கணும், நீ பிடபிள்யூடி மினிஸ்டர் தானே கேட்டிருக்கணும், நீ கூட்டணி கட்சியில தானே இருக்கிற, அப்ப அந்த கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் எல்லாம் கேட்டிருக்கணும். உன் வீரத்தை போய் ஒரு ஆபீசர்ட்ட வந்து காட்டுற, நான் கேட்கிறேன் உன் பிஏ உன்னை மீறி வந்து ஏதாவது நடந்து பண்ணிடுவாரா? மக்கள் சிந்திக்கணும். இந்த பாயிண்ட மட்டும் நான் வந்து சொல்றேன் கேட்டுங்க. ஜாதி ஒழியில இன்னைக்கு வந்து எல்லாமே அதுதான் திருமாவளவன் வந்து மிஸ் பண்றாரு, அந்த இடத்துல வந்து பேச மாட்டேன்றாரு, முட்டு கொடுப்பாரு. உங்க கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆய்வுகள் முடித்த பின் பொதுப்பணித்துறை அதிகாரி தனசேகரனை மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரியாமல் தண்ணீரை திறந்து விடுவீர்கள், நீங்களே மக்கள் பிரதிநிதியாகிவிட்டால் நாங்கள் எதற்கு? இவர்களுக்கெல்லாம் தண்ணீர் திறக்கக்கூடாது, தொடக்கூடாது என நினைக்கிறீர்களா? அங்கு ஒரு அயோக்கிய அதிகாரி அமர்ந்திருக்கிறார், எப்போதுதான் இந்த ஜாதி வெறியிலிருந்து மீண்டு வரப்போகிறோமோ, எப்போ இந்த ஜாதி வெறியிலிருந்து மீண்டு வரப்போகுமோ, இதுக்கு பதில் சொல்லுங்க மக்களை. நான் மக்களை பார்த்து கேட்கிறேன், திருமாவளவனுக்கு பதில் சொல்லுங்க. உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே வந்து என்னன்னா உங்களை மதிக்கல ஐயா, யார் மதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போங்கய்யா, தன்மானத்தை இழந்துடாதீங்க. நீங்க ஒரு சிறந்த தலைவர், நான் ஏத்துக்கிறேன். கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்துட்டு தன்னுடைய கருத்தை விமர்சனமா பொதுவெளியில் வச்சாலும் பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி தானே முடிச்சு விடுறாங்க சார் அவங்களுக்கு. இது தவறான கருத்து. தேவைகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப தெரியுதுங்களா, தேவைகள்லாம் வந்து அப்போ உனக்கு இது வந்து என்ன ஆகும்னா, உனக்கு நான் வந்து இது கொடுத்துறேன், உன் தொகுதி ஒரு எம்எல்ஏ கொடுத்துறேன், அதை வச்சு சம்பாதிச்சுக்கோ, ஆட்சியில பங்கு தரமாட்டேன், அதிகாரத்துல பண்ண தரமாட்டேன், உனக்கு எவ்வளவுனா தரேன்னு சொன்னா, அப்ப வந்து நான் இப்ப கேட்கிறேன், அப்ப அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய நிலைமை இல்லைங்க சார். இன்னைக்கு அந்த நீங்க உன் தேவையை நான் பூர்த்தி போறேன், நீ எதுக்கு என்கிட்ட சீட்டுக்கு வர? இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், நான் சரியான ஆம்ல தான் நான் சேலஞ்ச் பண்றேன். திருமாவளவனா இருக்கட்டும், காங்கிரஸ், ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டணியில 10 பேர் இருந்தாலும் நீங்க கேட்கிற சீட் மட்டும் குத்துட்டாங்கன்னா நான் இந்த மீசி எடுத்துக்கிறேன். ஆனா ஒருவேளை தரலனா நீங்க அந்த இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். அதனால நாங்க வந்து மக்கள் நலனுக்காக நாங்க வந்து அது வந்து என்ன வந்து நாங்க வந்து அவங்க சொன்னதுக்கு வந்து உடன்பாடுக்கு வந்து உடன்பட்டோம்னு சொல்லி தயவு செய்து சொன்னா செருப்பை தடிப்பேன். நான் அடிக்க மாட்டேன்ப்பா, ஏன்னா என் கட்சியில அது வந்து சொல்லி தரல. அதாவது உங்க மக்களே உங்க செருப்பு தடிப்பாங்க. என்ன இது சேலஞ்சா? இப்ப தமிழகம் முழுக்க வந்துட்டு மழை காலம் வந்துட்டு பருவமழை தொடங்கி இருக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னா மேடையில பேசும்போது சொல்றாரு, மக்கள் வந்துட்டு போற இடத்துலமே வரவேற்பு தான் கொடுக்குறாங்க, அவங்க முகத்துல வந்துட்டு மகிழ்ச்சி தான் தெரிகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. எப்படி சார் பாக்குறது? அவர் கார்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு, பில்டிங் மேல ஏறி நின்று பார்த்திருப்பாரு. மக்கள், நான் கேட்கிறேன், இப்ப ஆய்வு எல்லாமே போனாரா? மக்கள் இருக்கிறதுக்கா போனாரு உதயநிதி ஸ்டாலின்? ஐயா, எனக்கு அவர் மேல எந்த கிரச்சும் கிடையாது. ஆனா அவர் வந்து எங்க மவுண்ட் ரோட்லயா மெயின் ரோட்ல வந்து போறது 5032 கோடி 5032 கோடி வந்து செலவு பண்ணியும் உன்னால தண்ணி வர்றது வந்து தடுக்க முடியாது, இது யாராலையும் முடியாதுன்னு தெரியும்ல. நான் கேட்கிறேன், அப்ப என்ன நீங்க வந்து சொன்னீங்க 99% முடிச்சிட்டேன்னு சொல்லி? நான் கேட்கிறேன், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து உண்மையாலுமே இந்த இடத்துல நான் வந்து ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்றேன். 5032 கோடிக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், தண்ணி வந்தா நிக்க வரும். நீ சொல்ற மாதிரி 1 ஹவர் 2 ஹவர்ல இருந்து போதுன்னு வச்சுங்க. ஆனா அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் என்ன சார் பண்ணாங்க? நான் இந்த இடத்துல 3 ப்ரிகாஷன் சொல்றேன் சார். அந்த பணத்தை 5000 நீங்க எதுக்கத்தாலும் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னா சார், இன்னைக்கு ரோட்ல மக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா அரசாங்கத்து மேலே வந்து சொல்ல முடியாது சார். இன்னைக்கு ரோட்ல வந்து போனே மக்கள் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில தூக்கி போடுறான், சாப்பிடுறத தூக்கி போடுறான், குப்பைங்களை வந்து குப்பை தொட்டியில போட மாட்டேன்றான். இப்ப பிளாஸ்டிக் கவர்ல ரோட்ல போனா அது என்ன ஆகும்னா ஃபுல்லா அடைக்குது. இனி இப்ப மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு கரெக்டா குப்பை தொட்டியில போட்டுருந்தாங்கன்னா 20% வந்து மழையுடைய நீர் வந்து உங்க வீட்லயும் உங்களுடைய கடையில வந்து எட்டி பார்க்காது. இது அரசாங்கம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கலாம், அது பண்ணல. இன்னைக்கு வந்து பார்க்கணும், இன்னைக்கு வந்து அதிமுக அரசாங்கம் எந்த அரசாங்கம் சிங்கார சென்னை கொண்டு வரணும்னு சொல்லி பாலத்துக்கு கீழே எல்லாம் நீங்க பார்க்கணும், செடிங்க எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு அதெல்லாம் நிலைமை என்ன? யாருடைய வரி பணம், யாருடைய பணம், மக்கள் எங்க பணம்? இது இங்க பண்றாங்க, ஆனா பராமரிப்பு பண்ண மாட்டேன்றாங்க. வர்றாங்க, ஒரு ரிப்பனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு பொது நல டாய்லெட் வந்து திறக்கிறாங்க, அந்த டாய்லெட்டை ரிப்பன் திறந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த டாய்லெட்ல எட்டி பார்த்தவரை இது வரைக்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின் எட்டி பார்க்கல. அப்ப அந்த டாய்லெட்டை பராமரிக்கலையே.
சார் இந்த 5032 கோடியில இன்னைக்கு நான் ஒரே விஷயம் கேட்கிறேன். ஒரு முதலமைச்சரா இருந்தா என்ன ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா, அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் மழை மாசம் அப்போ வந்து விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாசத்துக்குள்ள வந்து வந்து வருது, நீங்க வந்து ஏக்கருக்கு 10,000மோ 20,000மோ 30,000 வந்து செலவு பண்ணிட்டு நஷ்டத்துல வராதீங்க. அந்த மழை காலத்துல நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு, ஏன்னா வந்து ஏதாவது ஒண்ணு பயிரிட்டு வந்து நஷ்டமா வர பதில் நீங்க அந்த 2 மாசம் வந்து வேற ஏதாவது மழைக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி வந்து அதை வந்து பயிரிடுங்க. ஆனா இனி வந்து எவ்வளவு டன் அரிசி வந்து இன்னைக்கு நனைஞ்சு போயிருக்குது நான் கேட்கறேன். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு நஷ்டம் வரும். அந்த நஷ்ட ஈடா வந்து என்ன பண்றோம், இந்த 5032 கோடியில ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நாங்க அந்த மாசத்துக்கு நீங்க வந்து நீங்க உங்க பணத்தையும் செலவு பண்ணாதீங்க, நாங்க அந்த பணத்தை தரோம் சொன்னா அந்த இடத்துல அந்த விவசாயிகளுடைய நலன் காக்கப்படுமா? இன்னைக்கு அதே மீன் அவங்க உயிரை பணை வச்சு நீ கடலுக்கு போகாத, அந்த மாசம் மழை காலத்துல நாங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் தரோம். அதே மாதிரி தண்ணி வந்து வீட்டுக்குள்ள போய் பாதிப்பானவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா 5,000 10,000 கொடுக்குறோம். முடிஞ்சு போச்சு சார். தாழ்வான இடத்துல வந்து மழை வந்து நீர் வர செய்யும், எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்களாம் அனுமதி இல்லாம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு வந்து ஆறுகளை அழிச்சிட்டோம், ஏரிகளை அழிச்சிட்டு இன்னைக்கு பில்டிங்கா வந்து கட்டி இன்னைக்கு நாங்களாம் பணத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். அந்தந்த கட்சி தலைவர்களே இன்வால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஈசிஆர் ரோடு எடுத்துங்க, எந்த ஒரு கட்சி தலைவரும் வாய் திறக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு சேர வேண்டிய சேர்ந்துட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு கேட்கறேன், போட்டா கோர்ட்ல போடுவான், சுப்ரீம் கோர்ட்ல போடுவான், அவனுக்கு கொடுத்த அந்த 50 வருஷம் முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் கேட்கறேன், இன்னைக்கு புறம்போக்கு நிலத்திலயும் இன்னைக்கு வந்து ஏரியை மறைச்சு கட்ட அந்த பில்டிங் எல்லாம் உங்களால இடிக்க முடியுமா? இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து நீங்க என்ன ஒண்ணா இன்னைக்கு கம்பெனி வந்தாதான் எங்களுக்கு வந்து வேலைக்கு கொடுக்க முடியும், இதனால வந்து வருமானம் கிடைக்கும்னா நீங்க என்ன பண்ணணும் வந்து அதுக்கு உண்டான இடத்த ஒதுக்கி இருந்தா இந்த அவல நிலை வந்திருக்காது. தயவு செய்து சார் சிந்திக்கணும். 5032 கோடி இது எங்க சார் நான் கேட்கிறேன். அப்ப உதயநிதி ஸ்டாலின் நான் கேட்கிறேன், இனி முதலமைச்சர் எதுக்கு சார் அங்க போனோம்? மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணவே அவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க சார் உங்களை. நீங்க பண்ணாததான் சார் இன்னைக்கு போயிட்டு நான் கேட்கிறேன், அந்த இடத்துல மழை பெய்யா தண்ணி நிற்கும் உதயநிதி ஸ்டாலின் தெரியாதா? இல்ல அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாதா? அந்த வாயில நிப்பல் வச்சு நிற்கிறாரா? என்ன சார் நீங்க பேசுறீங்க? என்ன சேஞ்சஸ்? நான் மக்களை சொல்றேன், தயவு செய்து மழை பெஞ்ச இடத்துல எல்லாம் தண்ணி இது போட்டோ எடுத்து நீங்க வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துச்சு, எவனை யாருக்கும் சொல்லுவேன், நான் எடுத்து போடுங்கன்றேன். நான் கேட்கிறேன் சார், நீங்க 5032 கோடி எங்கதான் செலவு பண்ணீங்க, யார் தான் எடுத்துட்டு போனாங்கன்னு வந்து மக்களுக்கு பதில் சொல்லுங்க சார். சார் ஒரு முதலமைச்சர்னா பல திட்டங்களை கொண்டு வர முடியும், இது முதன்மை மாநிலமா கொண்டு வர முடியும், ஆனா அதை பத்தி யாரும் திங்க் பண்றது இல்லையே. தீபாவளி நாட்கள்ல கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல 789 கோடி வந்துட்டு டாஸ்மாக்ல வருமானம் ஈட்டியதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இது திமுகவும் கொண்டாடுறாங்களே சார். மக்கள் ஒரு பக்கம் மழையில பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது திமுக அப்படி கொண்டாடுறது எப்படி பாக்குறீங்க சார்? இது இந்த டாஸ்மார்க்ல வந்து அரசு அதாவது என்னன்னா அதிகாரப்பூர்வமா வித்ததுக்கு வந்து தான் 790 கோடி. மீதி வந்து பிளாக்ல எல்லாம் பல்லாயிரம் கோடி போயிருக்கும். நான் அந்த பணத்தை கேட்கிறேன், அந்த பணத்தை வந்து இதனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு லாபம் வந்து காட்டணும். இதனால வந்து என்ன ஒண்ணா வந்து அந்த மக்களுக்கு என்ன லாபம்னு வந்து நீங்க கேட்கணும். இதனால மக்களுக்கு நஷ்டம் தான் வந்து, ஏன்னா வந்து இங்க நீங்க கொடுத்துட்டாங்க வாங்கிறேன். இன்னொன்னு இந்த சாராயம் காசுனா அந்த அந்த உரிமையாளர்களுக்கு எவ்வளவு லாபம் போகுது? தயவு செய்து இல்ல அந்த அமைச்சருக்கோ அந்த எம்எல்ஏக்கோ எவ்வளவு பங்கு போகுது? ஏன்னா இன்னைக்கு 792 கோடி 3 நாள்ல நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு சம்பாதிக்கிறல்ல. என்ன கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுவோம் சார், பண்டிகை நாள்ல எல்லாம் வந்து என்ன பண்ணணும், மூடிடணும் சார் டாஸ்மார்க்க. ஒவ்வொரு பண்டிகை வந்து அந்த நேரத்துல மூடிடணும். இன்னைக்கு கடைகளை குறைக்கிறேன்னு சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நீ கடைகளை குறைக்க வேணாம், நீ சனி நேரம்ல லீவ் விட்டுருன்ற. இன்னைக்கு செக்ரட்டரி லீவ் விட்டுறல. இன்னைக்கு நான் சார் குடியே உணவு சார், டாஸ்மார்க் எந்த ஆட்சி வந்தாலும் ஒழிக்க முடியாது சார். நான் ஓப்பன் டாக் சொல்றேன், சேலஞ்ச், யாராலையும் பண்ண முடியாது. ஆனா படிப்படியா வந்து 3 நாள் கூட 5 வருஷம் ஆகும். இன்னைக்கு அந்த சாராய காசு எங்க போகுது, இதை வச்சு எவ்வளவு வந்து வருமானத்தை தேடுறாங்க. இன்னைக்கு வந்து இதனாலே வந்து நான் யார் மேலேயும் பிளேம் வைக்கல சார், நான் மக்கள் மத்தியில விட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மக்கள் மேலும் 4 லட்சம், ஒவ்வொருத்தர் மேல 4 லட்சம் ரூபாய் கடன். அந்த கடனை அடைக்கிறதுக்கு தானே நீங்க வந்தீங்க, அந்த கடன் ஏத்தத்துக்கு வரலையே. கொஞ்சம் வந்து சிந்திங்க சார். நான் இன்னைக்கும் சொல்ல, நான் திமுக புறக்கணிங்கன்னு சொல்ல வரல, நல்ல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுங்கன்னு தான் சொல்ல வரேன். அவங்க அட்லீஸ்ட் வந்து பெருசா வந்து பண்ணலனாலும் ஒரு 50% ஒரு 40% ஒரு நல்லது கொண்டு வரட்டும், மக்கள் தானா வந்து தேர்ந்தெடுப்பாங்க சார்.